சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு இதாயதுல்லா, நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். திரு இதாயதுல்லா அவர்கள்ட்ட முதல்ல இங்கே யார் போட்டிடுறா அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இந்தியா கூட்டணினா திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லாம் இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் கேட்போம் அப்படின்றது செல்வ பெருந்தகை உறுதியாக இருக்கார். காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் நினைக்கிறீங்க? அதை சொல்வதற்கு முன்பாக தினத்தந்தி டிவி ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ அவசரப்பட்டுச்சுன்னு சகோதரர் செல்வி கேட்குறாரு. எல்லா இதுலேயும் இன்றைக்கி தான். ஆமாம். ஆனால் இன்றைக்கி அதிகம் பேசுனது யார்? பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார்னு அவர் கேட்டிருந்தாருன்னா அநேகமாக இவர் கொஞ்சம் நல்லா பேசியிருக்க முடியும். அதனால் தேர்தல்னு வந்துருச்சு, பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அதை பற்றி விரிவாக பேசிட்டார். நாங்கள் நிற்போங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் தேர்தலா இதுக்கு என்ன ஃபார்முலாவெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் நார்மலாக இருக்குன்னா நடத்த போகிறது யார்? ஒன்றிய அரசுடைய, அதாவது பாஜக அரசுடைய தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தல் நடத்த போகுது. தெரிஞ்ச விஷயம். தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி சார். பாஜக அரசுடைய என்ன அது யார் நியமிச்சது? ஒரே நாளில் நான் சொல்லி ஒரே நாளில் ஒருத்தர் ரிசைன் பண்ண. தயவுசெய்து நான் பேசி முடிச்சுக்கிறேன். எல்லாம் முதல் கட்ட இது தேர்தல் ஆணையம் கேட்ட நீ கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்துடைய ஆணையர் பதவியை ஒரு நாளில் ஒருத்தர் ரிசைன் பண்ண வச்சு அன்னைக்கே அவரை மனு போட வச்சு அடுத்த நாள் அவர் நியமிக்க வச்சது யார்? 4 மாநிலங்கள் ஒன்றா நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் தங்கள் வசதிக்காக 2 மாநிலத்தை முன்னாலேயும் மகாராஷ்டிராவில் பணம் கொடுக்கறதுக்காக வேண்டி தள்ளி வச்சது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. அப்படி நடந்தும் 23 யார் ஜெயிச்சா இடைத்தேர்தலில்? EVK இளங்கோவன் தானே ஜெயிச்சாரு. நான் சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை வேற. மேற்கு வங்காளத்தில் இவங்க வேலையை காமிக்க முடியாது. சூடு வைக்கிறாருந்தா அவங்க யூபியிலையும் மகாராஷ்டிராவிலையும் மத்திய பிரதேசத்தில் தான் வைக்க முடியும். எங்கே அவங்க ஆட்சியில் இருக்காங்களோ அங்கே தான் வைக்க முடியும். அப்படி வச்சும் கூட 400 சீட்டுக்கு பதிலாக 240 தான் எடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தலில். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதில் இந்த நிலையிலையும் அவங்க எடுத்திருந்தா உண்மையில 140 தான் எடுத்துருக்க முடியும். அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் பேச வர்றது என்னன்னு சொல்லணும்னா, இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை நான் ஏன் சாட்டையை தூக்குனேன்னு தெரியுமா? 2026 அது திமுகவுக்கு விலை கிடைக்கும், திமுக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், திமுக ஆட்சியை விட்டு இறங்குன்னு சொன்னார். நீங்கள் ஏன் 2006க்கு போகிறீங்க? 2005லே வாங்க. உங்கள் சாட்டை அடிச்சிங்க இல்லையா? நீங்கள் ஊர் முழுக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை அரசியலாக்குறீங்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லையா? எதை? ஒரு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை. இவ்வளவுலாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? உங்களுக்கு வேண்டிய ஆளுநர் இருக்கார் இல்லையா? சட்டமன்றத்தையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் இருக்கார் இல்லையா? அவரால் உங்களுக்கு என்ன பலம்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்கன்னா போன முறை மாதிரி புறமுதுகிட்டு காட்டாமல் நீங்கள் நிற்கணும். நீங்க என்னதான் நீங்க அதிமுகவுக்கு ஆதரவு அளிச்சு நீங்க தேர்தல் பாஜக என்ன சார் சொல்லல சார். நான் பேசிக்கிட்டு 2023 பிப்ரவரி மாசம் அன்னைக்கு ஏன் புறமுதுகாட்டு ஓடுனாங்க அன்னைக்கு நான் கேட்கிறேன். நீங்க என்னதான் பண்ணாலும் அதிமுக உங்களை சீண்டலையே, உங்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு விரும்பலையே. 2024 நடந்தது என்ன? எதுக்கு கேட்குறேன் நான் சொல்றேன்னா, பாஜகவை பொறுத்தவரை ஒன்று அவங்க நிற்கணுங்கிறது நின்றுட்டு போட்டோம், யாருமே கேட்க போகல. இப்போ என்ன நம்ம சொல்கிறோம், 2006 இந்த சாட்டை அடித்ததுனால 2006 இந்த பிரளயமே வந்துடும், மாற்றம் வந்துடும் திரு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா? அவர் எண்ணாமலே அதை சொல்லிட்டு இருக்காரு. நல்ல விஷயமா எண்ணாமலை சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் 234 தொகுதியில் நீங்கள் நின்று ஜெயிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். இந்த ஈரோடு தொகுதி, கொங்கு பகுதி, உங்க ஊருக்கு பக்கத்தில் உள்ள பகுதி, உங்க சாட்டையை இங்க காமிங்க, உங்க சாட்டையை இங்க காமிங்க. நம்ம சொல்றோம் நாளைக்கு முடிவு எடுப்போம் சார், எடுக்கட்டும்னு சொல்றேன். நான் கேட்கறது, நீங்க ஜெயிச்சு 26 நான் சாட்டையை தூக்குனதுக்கு காரணமே 26 ஆட்சிக்கு உள்ள கவிழ்ப்பு அல்லது ஆட்சி இல்லாம திமுக ஆக்கிரமிப்பு சொல்றீங்க இல்லையா? வாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு வந்துருச்சு, பண்ணு பாருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அவங்கள வரவேணான்னு சொல்லல. நீங்க நாளைக்கு பழக்கம் போல அதிமுகவுக்காண்டி நாளைக்கு எப்படியாவது அதிமுக நமக்கு இப்போ கூட்டணி வரும், அதுக்காண்டி நாங்க வாபஸ் வாங்குறோம்னு சொல்லாம நில்லுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சொல்லல. அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கே நான் வரலையே. இன்றைக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? தெளிவா சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி வெல்லு மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டாரு. நம்முடைய காமராஜ் அரங்கத்தில் நடந்த கூட்டம், திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கும் திரு இளங்கோவன் கூட்டம். அப்ப என்ன பேசினார் தெரியுமா? நான் திரு இளங்கோவன் அவர்களை பார்க்க போயிருந்தேன். என்னோடு அவர் சில விஷயங்களை பேச விரும்பினார்.
ஆனால் என்னன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன பேச போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இளங்கோவனை புகழ்ந்திருக்காரு. அதனால என்ன நடக்கும், யார் நிற்பாங்கன்னு கேட்டீங்க இல்லையா, அது ஏற்கனவே காசிமுத்து மாணிக்கமும் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, திமுகவை பொறுத்தவரை ஒரு தேர்தலில் கூட்டணி கட்சி தோத்தா கூட அந்த இடத்துலையும் திமுக பண்ணுன்னு சொல்றாரு. முடிவு எடுக்க வேண்டியது யாரு? இந்த திமுக கூட்டணி மட்டுமல்ல, இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடியது யாரு? தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்துடைய தலைவரும். அவர் எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கும். அதை பொறுத்தவரை இது உரிமை என்பதால் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை எங்களுக்கு கிடைக்கும் நம்புறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எது நல்லதோ நடக்கும். இந்தியா கூட்டணி ஒரு சில மாநிலங்களில் முன்ன பின்ன இருக்கலாம். தமிழ்நாட்டில் தெளிவா இருக்கு, வலிவா இருக்குது, ஒளிவா இருக்குது. அதனால நலிவுக்கு இங்க வேலை இல்ல. ஓகே, அதுல இதயத்துல ஒன்னு சொன்னாரு, வட இந்தியால தான் சூடு வைக்க முடியும், இங்க வைக்க முடியாது அப்படிங்கறாங்களா? இல்ல இல்ல, மச்சா மக்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்ப யூபில எல்லாம் இவங்க லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? குச்சி ஐஸ் சாப்பிடுறாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க சார். என்ன இது? இந்தியா முழுவதும் ஒரு எலெக்ஷன் மிஷின் என்ன சொன்னார் அகிலேஷ் யாதவ்? நான் 80 தொகுதியில் ஜெயிச்சா கூட, அந்த 80 தொகுதியில் நாங்க ஜெயிச்சா கூட நீங்க தப்பு பண்ணீங்கன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் ஏன் சொன்னார்னா, பண்ணியும் கூட காங்கிரஸ் புதுசா தான் நாங்க ஜெயிச்சா ஏத்துக்குவோம், அதுக்கு தான் பாஜக ஜெயிச்சா ஏத்துக்க மாட்டோம். என்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் மாடி. அதாவது 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சாங்க. அது 3ஆவது தடவை மைனாரிட்டி. காங்கிரஸ் 52லையும் ஜெயிச்சிச்சு, 57லையும் ஜெயிச்சிச்சு, 62லையும் ஜெயிச்சு, 67லையும் ஜெயிச்சிச்சு, 71. 5 முறை நாங்க ஜெயிச்சிருக்கோம். எதிரிகளே இல்லாத சமயத்துல ஒரு முறை தான் தோத்தோம். அதுக்கடுத்து 80ல 84ல நாங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு தான் வந்தோம். 89 அதிகமான இடம் பெற்றது நாங்க தான். ஆட்சி நாங்க 91ல நாங்க தான் ஜெயிச்சோம். இதெல்லாம் 96ல காங்கிரஸ் ஆதரவு ஆட்சி நடந்துச்சு. நீங்க என்னமோ 2 முறை ஜெயிச்சிட்டு, நீங்க 2 முறை ஜெயிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது இருக்கட்டும், அதுல 2 முறை சார் ஜெயிச்சா வெற்றி தானே சார். அதாவது மைனாரிட்டி அரசுக்கு இன்னைக்கு இந்த 2 கட்சி நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு ஆதரவு. காங்கிரஸ் அப்படிதான் சார் இருந்துச்சு. 2004ல இருந்துச்சு, 2009ல அப்படிதான் இருந்துச்சு. அப்சல்யூட் மெஜாரிட்டில வந்தாரு. பேசிட்டு இருக்கோம். நரசிம்மர் அவர்கள்ல அப்சல்யூட் மெஜாரிட்டில வந்தாரு. ஒரு பக்கம் இந்த ஓட்டு விஷயத்துல நான் திரும்ப வந்தா மைனாரிட்டி, இவங்க வந்தா மெஜாரிட்டி மட்டுமல்ல. நீங்க எல்லா கேப்போம் இதற்கிடையில நீங்க என்ன பண்றீங்க? சூடு வைக்கிறீங்க. அத தாண்டி தான் எதிர்க்கட்சி ஜெயிக்கணும். சரி, ஓகே. ஈரோடு கிழக்கு தொகுதி பத்தி இன்னொரு தகவல் வந்திருக்கு. ஓகே, பிஜேபி ஆளுகின்ற இடங்கள்ல, வலுவா இருக்கிற இடங்கள்ல தான் இந்த தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி காங்கிரஸுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு சந்தேகத்தை திரும்ப கிளப்புறார் பொங்கல் மணிகண்டன். அவருக்கு அந்த கவலையே வேண்டியது, அவருக்கு வேண்டியது நாங்க நிக்கிறோமோ இல்லையோ, காங்கிரஸ் நிக்குமான்னு கேக்குறேன். இந்தியா கூட்டணி நிக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் விளக்கமா சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும்னு காசிமுத்து மாணிக்கம் சொல்லியிருக்காரு. தோத்தாலே அந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுப்பது தான் திமுகவுடைய இது. இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த தேர்தலையும் இந்த மாதிரி தான் பேசுனாங்க. அதிமுக பேசிட்டு தோத்தாங்க. அப்பவும் காங்கிரஸ் தான் கொடுக்கப்பட்டது. EVK இளங்கோவன் தான் நின்றாரு. இப்போ அதே மாதிரி காங்கிரஸ் தான் கொடுப்பாங்க. இந்த பட்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்குற கேள்வி, விக்கிரவாண்டியில் நீங்கள் நிற்காததுனால என்ன நடந்துச்சு? உங்கள் வாக்குகள் பிற கட்சிக்கு போச்சு. அந்த இது தொடர்ந்து யாரை கேட்குறீங்க? பொங்கலூர் மணிகன் சொல்றேன். விக்கிரவாண்டியில அவங்க நிக்காம இருந்ததுனால அதன் விளைவு நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க கட்சியுடைய நிலைமை என்ன சொல்றேனே வாங்காம பேசக்கூடாது. மணிகண்டன் நான் சொல்வது, உங்களுக்கு விக்கிரவாண்டியில நீங்க நிக்காததன் விளைவு என்ன நடந்துச்சுன்னா, இதற்கு முன்னே எம்ஜிஆர் அவர்களும் தோத்தாரு, தொடர்ந்து நின்றாரு. செல்வி ஜெயலலிதா அவர்களும் தோத்தாங்க, அதுக்கு பின்னால் நின்றாங்க. நீங்க தொடர் தோல்வியை பற்றி கவலைப்படாம விக்கிரவாண்டியில நின்றிருந்தா 3வது 4வது இடங்களை பெற்ற கட்சிகள் இன்னைக்கு வந்து நாங்க அதிமுக ஓட்ட வாங்கிட்டோம்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமைக்கு நீங்க தள்ளது நீங்க. இப்ப கூட கட்சியை சார்ந்த விஜய் அவர்கள் நிக்கல. அப்ப அந்த வாக்குகளும் உங்களுக்கு வரும். நீங்க நில்லுங்கன்னா இப்ப நான் சொல்றேன்,
நீங்க நின்று வென்று வாருங்கள் தான் சொல்றேன். அது வெல்லுவதா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், புறகு மிதிட்டு ஓடுறீங்க. இன்னைக்கு என் நண்பர் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னாருன்னா, திமுக திமுக காரவங்க சோப்பு போட்டாங்க, பாத்திரம் கழுவி ஓட்டு வாங்கினாங்கன்னு அதைத்தான் செஞ்சாங்கன்னு யார் சொன்னா? அதிமுகவுடைய செயலாளர் ஜெயக்குமார் சொன்னாரு. என்ன தப்பு பண்ணிருக்கு? சரி, ஓகே, கேப்போம். நீங்க அதிமுக இந்த தடவை காங்கிரஸ் கட்சியும் உங்க ஓட்ட பாதி திமுக உங்க ஓட்ட பாதி பாஜக புரிஞ்சுக்கங்க. நான் சொல்வது உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். அதிமுக வலிமையான எதிர்க்கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொன்னா இந்த தேர்தலில் போட்டியிடணும். சரி, அதிமுக எதிர்க்கட்சியாவது இருக்கணும்னா போட்டியிடணும். அதை நீங்க நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த வாட்டி இடைத்தேர்தலில் சப்போஸ் வந்து டிஎம்கே ஜெயிக்குதுன்னா நாங்க சொல்லலாமா ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் சொன்னா ஒத்துப்பீங்களா? அது திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சா அது இவிஎம் மிஷின் வந்து சரியாக வேலை செய்யுது. பாஜகவுக்கு மேல இருக்க தேர்தல் கமிஷன் வைக்கி தேர்தல் மிஷின்கள் எல்லாம் வெளியில கிடந்தது. பல்லாயிரம் மிஷின்கள் வெளியே கிடந்தது பார்க்கலையா? ஏன் கிடந்துச்சு? உங்களுடைய தேர்தல் கமிஷன் தானே. அதை இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, விவாதங்கள் முடிவதில்லை. ஓகே, அரசியல் களம் எப்படி நகர போகிறது? இடைத்தேர்தல் அப்படின்றது இடைத்தேர்தலாக இருக்க போகிறது அல்ல பொது தேர்தல் முடிவு வேறாக இருக்குமானதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி.